ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் புதவி நாராயணர் வாதம் நாவினில் பல்லாத்தான் வைகுண்ட மாமணியின் திருவருளால் எம்பெருமானுடைய திருநடையிலே ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டமானை திரியேடு வாசிப்பு நடைபெற்று ஐயாவின் அருளால் பாராயணம் அறிய இருக்கிறோம். வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான் தட்சணத்திலே வந்திருந்து மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த எம்பெருமான் நாராயணர் அருளால் வாசித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவின்று கற்றோர் என்று ஐயா சொல்லுகிறார். ஐயாவுடைய அருள் இருந்தால்தான் வாசிக்க முடியும், கேட்க முடியும், நல்ல உரை பாராயணம் கேட்க முடியும். கேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல் போல் கண்டால் வாடிய அலையாவண்ணம் வாழ்தர்ம புவியில் வாழ்வோம். பேசின நூல் என்றால் அகில திரட்டு அம்மானை. அப்போ ஏதோ கண்டோம் கேட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல் போல் கண்டால் வாடிய அலையாவண்ணம் வாழ்தர்ம புவியில் வாழ்வோம். இந்த உலகத்து வாழ்வு அற்ப வாழ்வு, ஆனா நித்திய வாழ்வு தர்மராஜ்ய வாழ்வு. அந்த தர்மராஜ்ய வாழ்வுக்காக தான் நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஐயா தந்த ஆகமத்தை வாசிக்கணும், கேட்கணும். அகில திரட்டு அம்மானை என்றால் என்ன? அகில திரட்டு அம்மானை இந்த உலகத்தையே திரட்டி வச்சிருக்கு. உலகத்தையேனா இந்த உலகத்துல என்னென்ன ஆகமங்கள் உண்டோ, என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாமே இந்த ஆகமத்தில் இருக்குது. எனவே அகில திரட்டு உலகம் தோன்றியது முதல் தர்மராஜ்ய வாழ்வு வரை இருக்கிறது. இடையில என்னென்ன தேவையோ எல்லாம் இருக்குது. இந்த ஆகமம் அம்மை லட்சுமாதேவிக்கு சொன்ன காண்டம். எனவே அகில திரட்டு அம்மானை. இந்த ஆகமம் கையிலே வியாசரால் எழுதப்பட்டு ஒரு எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டது ஆதியில். அந்த அம்மை லட்சுமாதேவி ஐயா நாராயணரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். அதற்கு சொன்ன பதில்தான் இந்த அகில திரட்டு அம்மானை. இந்த அகில திரட்டு அம்மானை மாதருக்கு தான் உழைத்த காண்டம், அம்மை லட்சுமாதேவிக்கு சொன்ன காண்டம். இதை நாம் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக அறிவோபாலன் சீடர் மூலமாக ஐயா நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆகமம் எப்போது தந்தார்? 1016 வருடம், அதாவது கொல்லம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐயா இந்த ஆகமத்தை அறிவோபாலன் சீடர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். சேதத்தை பள்ளியிலே வைத்து பணிவிடைகள் செய்திடுங்கோ. பத்திரம். இது அகில திரட்டு அம்மானின் பெயர் பத்திரம். அப்படி
முடியுமானால் அகிலத்திரட்டு அம்மானை வடிவத்துல தான் பார்க்க முடியும். காரணம், ஐயா கை கொண்டு எழுதிய வாசகம் இந்த அகிலத்திரட்டு அம்மானையில் இருக்கிறது. சொந்தமுடன் வாய் திறந்து சொன்ன வசனம் இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே இருக்கிறது. ஒருவர் அறியாத உச்ச உபதேசம் இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே இருக்கிறது. எல்லாமே இருக்கிறது. நமக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாமே இருக்கிறது. எல்லாம் அடங்கியதுதான் அகிலத்திரட்டு அம்மானை. ஐயா இந்த கலியுகத்திலே இப்பொழுது அகிலத்திரட்டு அம்மானை வடிவத்திலே நமக்கு இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அகிலத்திரட்டு அம்மானிலே என்ன என்ன இருக்கிறது, சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அத்தனை இருக்கிறது. பாகவதம் வேணுமா, மகாபாரதம் வேணுமா, ராமாயணம் வேணுமா, அதுபோல கந்த புராணம் வேண்டுமா, உலகத்துல என்ன புராணங்கள் இருக்கிறதோ, கதை வேணுமா, கதை போகமுனி கதை இருக்கு, அதே போல கஞ்சன் வரலாறு கதை இருக்கு, பஞ்சபாண்டவர் வனவாச வரலாறு இருக்கிறது. எல்லாமே இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே அடங்கி இருக்கிறது. அப்போ என்ன அவதாரம் கொண்டு வந்தார் ஐயா? மனு அவதாரம் கொண்டு வந்தார். மனு அல்ல, மனு அவதாரம் கொண்டு வந்தார். அப்போ அவரை நாம பணிந்து அவர் அருளை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். பணிவதற்கு நமக்கு என்ன தெரியும்? ஐயா தந்த ஆகமத்தை தான் வாசிக்கணும், கேட்கணும். அப்போ ஐயா வைகுண்டர் இந்த வளமைகளை எல்லாம் நடத்துகிறார் என்றால் இதற்கு காரணம் யாரு? நாராயணர். நாராயணரும் வந்து நடத்தும் வளமை தன்னை நாராயணர் தான் நடத்துகிறார். ஆனால் நடத்தி கொண்டிருப்பது வைகுண்டர், நடத்துவது நாராயணர். அதான் ஐயா சொல்றார், காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு ஒய்யாரமாக ஊழ்வினை நோய் தீரும். நம்ம யாரும் படிக்கணும், ஊழ்வினை நோய் தீர வேண்டும். ஐயா சொல்லுவார், முன்முறை விதியால் இருந்த முழுநீச பாவி கையால் என் விதி படவே உண்டு இறப்பொன்று அவன் தனக்கென்றதினாலே பெண்விதி எனக்கு நன்றாம் பெரும் புவியாழ்வோம் அக்கா. நாம பெரிய புவியாகிய தர்மராஜ்யத்தில் ஆளலாம். அது இப்ப கஷ்டப்பட வேணாம், முன்முறை விதி நாம முன்னால செய்யறது தானே கிடைக்கும். இப்போ நாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், ஒரு மாசம் வேலை பார்த்தா ஒரு மாசம் கழிச்சுதான் சம்பளம் கிடைக்கும். போன உடனே சம்பளம் கிடைக்கும் இல்ல, அது அந்த ஒரு மாசம் கழிச்சு கஷ்டப்படணும். அப்ப முன்னால உள்ளதுக்கு தான் பின்னால கிடைக்கும். அதுபோல முன் ஜென்மத்துல செய்த வேலை நாம இப்போ கஷ்டப்படுறோம். ஆனா இப்போ நன்மையை செய்தால் நமக்கு பெரிய புவியாம் தர்மராஜ்ய வாழ்வு கிடைக்கும். அதுதான் நித்திய வாழ்வு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.